ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 38, அத்தியாயம் 8. வேண்டாம் மறுபிறவி. கர்மத்திலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான நடைமுறை யுக்திகள், அதன் தொடர்ச்சி. 4வது, கிருஷ்ணருக்கு சைவ உணவுகளை நைவேத்தியம் செய்தல் என்னும் நெறியானது மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை தானாகவே தடுத்து விடுகிறது. மாமிசம் சாப்பிடுவதால் மற்ற உயிரினங்களை தேவையின்றி கொல்லும் தொழிலில் நாமும் பங்கேற்க நேரிடுகிறது. இது இப்பிறவியில் அல்லது அடுத்த பிறவியில் மோசமான கர்ம பலன்களை கொடுக்கும். ஒருவன் ஏதேனும் ஒரு விலங்கினை கொன்று அதனை உட்கொண்டால் அவன் தனது மறுபிறவியில் கொல்லப்பட்டு உண்ணப்படுவான் என்று கர்ம விதிகள் கூறுகின்றன. தாவரங்களை அழிப்பதிலும் கர்மம் உண்டு. ஆனால் தாவர உணவை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்வதால் பாவ விளைவுகள் தடுக்கப்படுகின்றன. நைவேத்தியம் செய்யப்படும் சைவ உணவுகளை ஏற்றுக்கொள்வதாக கிருஷ்ணரே கூறியுள்ளார். காபி, டீ, மது, புகையிலை உட்பட அனைத்து போதைப் பொருட்களையும் கைவிட வேண்டும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவது தமோ குணத்துடன் தொடர்பு கொள்வது என்பதால் அது அடுத்த பிறவியில் தாழ்ந்த நிலையில் பிறக்க செய்யும். 5வது, மறுபிறவியின் சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான மற்றொரு முறை நமது செயலின் பலன்களை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாகும். ஒவ்வொருவரும் தத்தமது உடலை பராமரிப்பதற்காக சில செயல்களை செய்தாக வேண்டும். ஆனால் அச்செயலானது சுய திருப்திக்காக இருந்தால் கர்ம விளைவுகளை ஏற்று எதிர்வரும் பிறவிகளில் பாவ புண்ணியங்களை அனுபவிக்க வேண்டி வரும். செயலானது பகவானை திருப்தி செய்வதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று பகவத்கீதை எச்சரிக்கின்றது. அது போன்ற செயல் பக்தி தொண்டு எனப்படுகிறது. அது கர்ம விளைவுகளில் இருந்து விடுபட்டதாகும். கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுதல் தியாகம் எனப்படுகிறது. மனிதன் தனது நேரம் அல்லது பணத்தினை பரமனின் திருப்திக்காக தியாகம் செய்ய வேண்டும். செயல்கள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த ஜட உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. பகவத்கீதை 3.9. பக்தி தொண்டின் செயல்கள் கர்ம வினைகளிலிருந்து காப்பது மட்டுமின்றி படிப்படியாக பகவானின் மீதான தெய்வீக அன்பின் தளத்திற்கு ஒருவனை உயர்த்துகின்றன. அத்தகைய அன்பினால் மட்டுமே இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். ஒருவன் தனது தொழிலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓர் எழுத்தாளன் கிருஷ்ணருக்காக எழுதலாம். ஓர் ஓவியன் கிருஷ்ணருக்காக வரையலாம். ஒரு சமையல்காரன் கிருஷ்ணருக்காக சமைக்கலாம். அல்லது ஒருவனால் தனது திறமையை நேரடியாக கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்த முடியாவிடில் உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக தான் ஈட்டிய பொருளின் ஒரு பகுதியை வழங்கி தனது செயல்களின் பலனை அர்ப்பணிக்கலாம். அவன் அதனை நேர்மையான வழியில் சம்பாதித்திருத்தல் அவசியம். உதாரணமாக, கசாப்பு கடை அல்லது சூதாட்ட விடுதியில் வேலை செய்பவனாக அவன் இருக்கக்கூடாது. 6வது, பெற்றோர் தமது குழந்தைகளை இறையுணர்வில் வளர்க்க வேண்டும். குழந்தைகளின் கர்ம வினைகளுக்கு பெற்றோரே பொறுப்பு என்று வேதங்கள் கூறுகின்றன. வேறு விதமாக கூறினால், உங்களது குழந்தை ஏதேனும் தீய செயலை செய்தால் அதன் ஒரு பங்கு விளைவினை நீங்களும் அனுபவிக்க வேண்டி வரும். கடவுளின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல், பாவ செயல்களை தவிர்த்தல் போன்றவற்றின் அவசியத்தை பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துவதுடன் முழுமுதற் கடவுளின் மீதான அன்பை எவ்வாறு வளர்த்து கொள்வது என்பதை பற்றியும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். கர்மம், மறுபிறவி ஆகியவற்றின் சூட்சும விதிகளை பற்றி குழந்தைகள் முழுமையாக தெரிந்து கொள்வதில் பெற்றோர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். 7வது, கிருஷ்ண உணர்வில் உள்ள நபர்கள் தகாத பாலுறவில் ஈடுபடக்கூடாது. அதாவது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட பாலுறவு, குழந்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கமற்ற பாலுறவு போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. கருக்கலைப்பு தனிப்பட்ட கர்மவினையை ஏற்படுத்தக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தாயின் வயிற்றினுள் உள்ள குழந்தையை கொல்லும் பாவத்தில் பங்கு கொள்வோர் தங்களின் மறுபிறவியில் கருக்கலைப்பை விரும்பும் தாயின் கருவில் வைக்கப்பட்டு அதே போன்ற கொடிய முறையில் கொல்லப்படுவர். இருப்பினும் இனிமேல் இத்தகு பாவங்களை செய்ய மாட்டேன் என ஒப்புக்கொண்டு கடவுளின் திருநாமங்களை அபராதங்கள், அதாவது குற்றங்களின்றி பக்தியுடன் உச்சாடனம் செய்தால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியும். 8வது, கர்மத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் பிறப்பு இறப்பின் சுழற்சியை தடுப்பதற்கும் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களிடம் ஒருவன் முறையாக சங்கம் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் பிரபஞ்சத்தை ஆளும் ஆன்மீக கொள்கைகளுடன் இணைந்து வாழ்கின்றனர்.
அத்தகு கிருஷ்ண பக்தர்கள் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மாறி உண்மையான ஆன்மீக குணங்களை வெளிப்படுத்துகின்றனர். நோயாளியுடன் தொடர்பு கொள்வதால் நோயை பெறுவது போல கிருஷ்ண பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதால் ஒருவன் தன்னுடைய திவ்யமான குணங்களை படிப்படியாக திரும்ப பெற முடியும். மேற்குறிப்பிட்ட இந்த 8 எளிய யுக்திகளை கடைபிடிப்பதால் யார் வேண்டுமானாலும் கர்ம பாதிப்பில் இருந்து விடுதலை பெற முடியும். இதற்கு மாறாக இவற்றை பின்பற்றாதவன் ஜட வாழ்வின் வினை மற்றும் எதிர்வினைகளில் சிக்கிக் கொள்வது உறுதி. இயற்கையின் சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் இவற்றை அறிவதில்லை. சட்டங்களை அறியாததால் மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது. வாகனத்தை வேகமாக ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டவன் அதிகபட்ச வேகம் எவ்வளவு என்பது தனக்கு தெரியாது என்று நீதிபதியிடம் கூறினால் அவனுக்கு நிச்சயம் மன்னிப்பு கிடைக்காது. சுகாதாரத்துடன் வாழ்வதன் அவசியத்தை அறியாதவன் அதனால் ஏற்படும் நோயிலிருந்து தெரியாது என்று கூறி தப்பிக்க முடியாது. நெருப்பின் தன்மையை அறியாத குழந்தை அதில் கையை வைத்தால் கூட நெருப்பு நிச்சயம் சுட்டுவிடும். அச்சோ, இது ஒரு குழந்தையாச்சே, இதற்கு வெப்பம் என்றால் என்ன என்றே தெரியாதே என்று நினைத்து நெருப்பு அந்த குழந்தையின் மென்மையான கையை சுடாமல் இருக்காது. நெருப்பு நிச்சயம் சுட்டுவிடும். ஆகையால் முடிவற்ற பிறப்பு இறப்பிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள கர்மம் மற்றும் மறுபிறப்பின் சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் மீண்டும் மீண்டும் நாம் இந்த ஜட உலகத்திற்கு திரும்ப வேண்டும். மேலும் எல்லா முறையும் மனிதர்களாகவே வரப்போவதில்லை என்பதையும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். ஆத்மா தனது கட்டுண்ட நிலையில் காலத்தை கடந்து உலகின் பல்வேறு லோகங்களில் பயணிக்கின்றது. பிரபஞ்சத்தின் கர்ம விதிகளின்படி ஆத்மா ஜட உலகின் பல்வேறு கிரகங்களில் மாறி மாறி பல்வேறு உடல்களை பெறுகிறான். ஆனால் ஆத்மா எங்கு சென்றாலும் அதன் சூழ்நிலை மாறுவதில்லை. ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிக தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை என்று பகவத்கீதையில் 8.16 கிருஷ்ணர் கூறுகிறார். கீதையும் இதர வேத சாஸ்திரங்களும் வாழ்க்கை பயணத்தின் இறுதி குறிக்கோளை போதிக்கும் நூல்களாகும். இவற்றில் உள்ள மறுபிறவியின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக கர்மத்தின் ஆதிக்கத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். அதன் பின்னர் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த ஜடத்திற்கு அப்பாற்பட்ட நித்தியமான உலகத்திற்கு நாம் திரும்பி செல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி எனும் இந்த சிறிய புத்தகம் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த பதிவில் வேறொரு ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகத்தை வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.